ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் தோசை இட்லி அதுக்கப்புறம் சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டான புதினா சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 6 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவு புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புதினால இருக்க தண்ணி எல்லாம் குறைஞ்சு வர வரைக்கும் நம்ம 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக தாளிக்கிறதுக்காக மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இதில் 3 கரண்டி அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்த பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க சட்னியை இதில் வந்து சேர்த்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த புதினா இருக்க பச்சை வாசத்தை போயிட்டு சட்னி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த சட்னி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.